எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களை நம்ம சேனல் குட் ஆட் குட் ஹெல்த்துக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எதிர்வரும் 2019 நடக்கிற பாராளுமன்ற தேர்தலில் ரஜினி மக்கள் மன்றம் என்ன முடிவெடுத்திருக்கு, என்ன செய்ய போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது ரஜினி மக்கள் மன்றத்திலேருந்து நேரடியாகவே ஒரு அறிக்கை வெளியில் வந்தது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நமது கட்சி போட்டியிடலை, எனது பெயரையோ எனது புகைப்படத்தையோ யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தலைவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதற்கு பிறகு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். நீர் பிரச்சனைக்கு, அதாவது தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாக்களிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். இருந்தாலும் நம்ம இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழர்களை எந்த நோக்கத்தில் வாக்களிச்சிட்டு இருந்தாங்க, எந்த பிரச்சனை மையமாக இருந்தது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி பார்ப்போம். 2009 தேர்தல் திமுக காங்கிரஸ் ஒரு கூட்டணியாகவும் நின்று இருந்தாங்க. அதற்கு அங்கே ஆப்போசிட்டில் ஏடிஎம்கே இருந்தது. அப்போ எந்த ஒரு பிரச்சனை ஒரு மிகப்பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஈழத்தில் போர் நடந்துகிட்டு இருந்தது. அந்த பேஸ் பண்ணி பிரச்சாரங்கள் இங்கே ரொம்ப வீரியமாக நடந்துக்கிட்டு இருந்தது. இருந்தாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றினாங்க. இது 2009. அடுத்து 2014 வரும்பொழுது கள நிலவரம் டோட்டலாக மாறி இருந்தது. 2 அணிகளாக இருந்த தேர்தல் களம் 3 அணிகளாக பிரிந்து இருந்தது. என்னென்னா, ஏடிஎம்கே கிட்டத்தட்ட தனியாகவே எல்லா தொகுதியிலையும் நின்னாங்க. திமுகவும் கூட்டணி வைக்கலை. அடுத்தது இங்கே என்டிஏ பிஜேபி பாமக, நம்ம தேமுதிக, மதிமுக இந்த மாதிரி ஒரு அணிகளை சேர்த்து தேர்தலில் போட்டிட்டாங்க. இதில் அதிமுக கிட்டத்தட்ட 37 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. தருமபுரியில் அன்புமணியும் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனும் வெற்றி பெற்றாங்க. அந்த நேரத்தில் தேர்தலில் எப்படி இருந்தது அப்படின்னா, காங்கிரஸும் திமுகவும் அப்போ கூட்டணி இல்லை, தனித்தனியாக நின்னாங்க. திமுக ஒரு இடங்களிலும் இல்லை, காங்கிரஸும் ஒரு இடத்துலையும் வெற்றி பெறலை. அப்போ எந்த பேஸாக இருந்துச்சு அப்படின்னா, வளர்ச்சி. அதாவது இளைஞர்கள் நிறைய பேர் பிஜேபி கூட்டணி ஆதரிச்சாங்க. கிட்டத்தட்ட 19% ஓட்டு அந்த 3வது அணின்னு சொன்ன அவங்க வாங்கினாங்க. ஒரு நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. காங்கிரஸ் ஏன்னா 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சு நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்ததுனால இதை நம்ம ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மக்கள் மாறின நிலையும் இருந்தது. ஆனால் 2019 எலெக்ஷன் முற்றிலும் ஒரு எதிர்பாராத ஒரு நிலையில் இருக்குது. ஏன்னா அகெயின் ஏடிஎம்கே பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க. தேமுதிக எந்த கட்சியில் சேரும்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. இப்போ 2 விதமான கருத்துக்கள் தான் இருக்குது. ஒன்று பிஜேபியா இல்லை காங்கிரஸா அப்படிங்கிற ஒரு விவாத பொருள்கள் தமிழ்நாட்டில் நடக்குது. ஆனால் பிரச்சனை எந்த பிரச்சனை முன்னோக்கி நிற்கிது அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய விவாதமாக இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 37 எம்பி வச்சுருந்தாங்க இல்லையா அதிமுக. அவங்க ஏதாவது சாதிச்சுட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற கேள்வியும் மேலோங்கி நிற்கிது. அன்புமணி ராமதாஸ் அவர் தனிப்பட்ட முறையில் ஏதாவது சாதிச்சிருக்காரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய இணையமைச்சர் வரைக்கும் பதவி வாங்கியிருந்தார். நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். இது வரைக்கும் அந்த மைய பிரச்சனை இன்னும் காட்டப்படலை. ஆனால் தலைவர்கிட்டேருந்து ஒரு சரியான அறிக்கை வெளியே வந்தது. இந்த தண்ணீர் பிரச்சனையை முன்னெடுக்கிறவங்களுக்கு நம்ம ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய நாலேஜை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசியல் கட்சியிலேருந்தும் கிட்டத்தட்ட இந்த முறை வர தேர்தல் அறிக்கையில் அந்த வாசகம் இடம்பெறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க அதை எப்படி வடிவமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, தென்னக நதிகள்லாம் இணைச்சிட்டா பிரச்சனை தீர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இதற்கு இந்த 2 தேசிய கட்சிகளுடன் கூட்டணியில் இருக்கிறவங்க எப்படி இதற்கு வழி காண போகிறாங்கங்கிறது தான் இப்போ $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா ரெகுலராகவே நமக்கு கர்நாடகாவிலேருந்து தண்ணி வரதில்லை. எல்லா தென்னக நதிகளையும் எப்படி இணைப்பாங்க? ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கட்சிகள் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்குது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ். அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு காயின் சுற்றி விட்டுருக்கார் தலைவர். ஆனால் இதற்கான பதில்கள் மக்கள் என்ன எதிர்பார்க்க, இது தண்ணீர் பிரச்சனை, இதையும் தவிர்த்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் எப்படி மக்கள் மனசுக்குள்ளே இருக்குது, அதை எப்படி வெளிக்காட்ட போகிறாங்க அப்படிங்கிற எல்லா முடிவும் தேர்தல் முடியும் பொழுது மட்டும்தான் நமக்கு தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். நம்ம குட் ஹார்ட் குட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.